ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் எப்படி இருக்கு, தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க, அண்ட் பவன் ஷாவத் இல்லாம ஸ்குவாடை எப்படி பில்ட் பண்ணிருக்காரு கிருஷ்ணன் ஊடா, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஆக்ஷன் அனலைசிஸ் அண்ட் ஸ்டார்டிங் 7 ப்ராபபிள் லிஸ்ட் அது எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிஷங்க. Hello every friends, want a mid please. ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கு முன்னாடி சீசன் 11 பத்தி பேசிடுறேன். சீசன் 11ல எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டீம்ல தெலுங்கு டைட்டன்ஸும் முக்கியமான டீமா இருந்தாங்க. பிகாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படிங்கிற டீம் அதற்கு முன்னாடி ஒரு சில சீசன்கள் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 4-5 சீசனாக சீசன் 11க்கு முன்னாடி 5 வின்னு பண்ணுறதுக்கே ரொம்ப முக்கியம் இருந்தாங்க, டோட்டலாக எல்லா சீசனும் சேர்த்தியே. அப்படி இருந்த தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு கிருஷ்ணன் ஊடா கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. விஜய் மாலிக், பவன் ஷராவத் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் டீமில் வச்சு பில்ட் பண்ணுறாங்க. டீமை வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிளே ஆஃபுக்கு போகிற நிலைமையில இருந்து கடைசி கட்டத்தில் டேபிளில் வந்து கொஞ்சம் பின்னாடி முடிச்சு வெளியேறாங்க. ஓவரால் பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் சீசன் 11 சூப்பராக முடிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீசன் 12லையும் அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிற ஆசை அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலைட் பிளேயர் கேட்டகரியின் கீழ் சங்கர் கடாய் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரை ரீட்டைன் பண்ணாங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த சங்கர் கடாய் ஒரு நல்ல ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர், நோ டவுட். ஸோ அவருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சிருந்துச்சு. கூடவே லெஃப்ட் கவர் பிளேயரான அஜித் பவார், அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருந்துச்சு. அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டரா உள்ள வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ அவருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சதெல்லாம் நோ டவுட். இது இல்லாம லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டரான அங்கிட் ஜக்லான் போன சீசன் கொஞ்சம் நல்ல ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருந்துச்சு. கூடவே லெஃப்ட் ரைடரான பிரஃபுல் ஜவாரி, அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருந்துச்சு. ROP கேட்டகரியின் கீழ் இந்த 2 பேர் ரிட்டைன் பண்ணப்பட்டிருந்தாங்க. NIP கேட்டகரியின் கீழ் சாகர் ரைட் கவர் டிஃபெண்டர், இவர் தான் கண்டிப்பா 7லயும் ஆடுவாரு. இது இல்லாம சேட்டன் சாகுங்கிற ஒரு ரைடர், நிதின் அப்படிங்கிற ரைடர் அண்ட் ரோஹித் அப்படிங்கிற ரைடர், இந்த 4 பேருக்கும் NIP கேட்டகரியின் கீழ் ரிட்டன்ஷன் கிடைச்சிருந்துச்சு. இது இல்லாம லெஃப்ட் கார்னர் பண்டு அண்ட் ஹவி துகான் அப்படிங்கிற ரைட் கவர் டிஃபெண்டர், இவங்க 2 பேரையும் NIP-ஆ சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த 10 பேரோட தான் ஆக்ஷன்ல வந்து இவங்க என்ட்ரி ஆயிருந்தாங்க. அதாவது 8 பேர் ரிட்டைன், 2 பேர் NIP சைனிங்ஸ், 10 பிளேயர்ஸோட ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். ஆக்ஷன்ல அவங்க எடுத்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து அதிக அமௌண்ட்டுக்கு எடுத்த பிளேயர்னு சொல்லிடுறேன். எந்த ஒரு பிளேயருக்கும் இவங்க 1 கோடி அந்த மாதிரிலாம் செலவு பண்ணல. அதிக அமௌண்ட்டுக்கு பரத்துராவை எடுத்திருந்தாங்க. 81 லட்சத்துக்கு. பரத்துரா வந்து கேட்டகிரியே ஆல்ரவுண்டர். எஸ், ரீசெண்டா பரத்துராவோட நேம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல தான் இருக்கு. அவரும் இந்த ஆல்ரவுண்டர்னு சொல்றதா விரும்புறாரு போல. சோ அந்த பரத்துராவை எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா யூபி தாஸுக்கு போன சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் தான். இந்த சீசன் இங்கேயும் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு. அஸ் எ ரைடரா வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம ரைட் கார்னர் டிஃபெண்டர் சுபம் ஷிண்டே 80 லட்சத்துக்கு அவரையும் எடுத்திருந்தாங்க. சுபம் ஷிண்டேவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ரைட் கார்னர் பிளேயர் தாங்க. ஸோ அவருக்கும் ஒர்த்து தான். இது இல்லாம அவங்க டீம்ல ஆல்ரெடி கேப்டனா இருந்த ஒரு பிளேயர் அண்ட் ஒரு தரமான ரைடரும் கூட. அந்த டீமை செமையா கொண்டு போற ஒரு ஆல்ரவுண்டர் விஜய் மாலிக், அவருக்கு 51.50 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எடுத்திருந்தாங்க. FVM யூஸ் பண்ணி தங்களோட டீமுக்குள்ள தூக்கி இருந்தாங்க. சூப்பர், ஒரு நல்ல பிக். இது இல்லாம அமீர் எஜ்லாலி அப்படிங்கிற ஒரு பிளேயரை 26 லட்சத்துக்கு எடுத்தாங்க. இந்த அமீர் எஜ்லாலி வந்து பாத்தீங்கன்னா 26 லட்சம் கேட்டகிரி சில இருந்து வந்திருந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஒரு நல்ல பிக், ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம ஆஷிஷ் நர்வால் அவங்க டீம்ல ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேயர் தான். அது வந்து பாத்தீங்கன்னா FVM யூஸ் பண்ணி தூக்கிட்டாங்க 15.70 லட்சத்துக்கு. கேட்டகிரி சி ரைடர், போன சீசனா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர், நோ டவுட். அதுக்கப்புறமா லெஃப்ட் கார்னருக்கு அமன் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப். அண்ட் தென் மஞ்சித் கேட்டகிரி சி ரைடர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். முன்னாடி டெல்லி டீம்ல இருந்தார் இல்லையா, அவர் தான் இவரு. அண்ட் தென் ஜெய் பகவான் கேட்டகிரி சி ரைடர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். கணேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். ராகுல் டாகர் 9 லட்சம் பேஸ் பிரைஸ் கேட்டகிரி டி லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். ஓவரால் இந்த 10 பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். ஆக்ஷனுக்கு உங்களுக்கு மார்க் தரணும் அப்படின்னா கண்டிப்பா நான் 80 மார்க் கொடுப்பேன். ஸோ ஒரு நல்ல ஆக்ஷனே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல நோ டவுட். அண்ட் பவன் ஷராவத் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் போனாரு. ஸோ அவருக்கு FVM யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஸ்குவாட் இப்போதைக்கு நல்லா தாங்க இருக்கு. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 8 ரைடர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் 8 ரைடர்ஸ் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பார்க்கும் போது என்னடா ரைடர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்களே, பிரைமரி ரைடர்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஏன்னா பிரைமரி ரைடர்ஸ் 2 பேர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்காங்க, அதையும் நான் சொல்றேன். பட் ரைடர்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய பேக் பண்ணிருக்காங்க ரைடிங் யூனிட்ல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சுபம் ஷிண்டேவும் இருக்காரு, அமனும் இருக்காரு. அதே சமயத்துல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் பவார் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கவர்லயும் இருக்காங்க.
அண்ட் கூடவே யங்ஸ்டர்ஸ் ஒரு சிலருக்கும் ரிட்டன்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கர் கடாய் மாதிரியான பிளேயரா இருக்கலாம், அன்கிட் ஜக்லான், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்குலாம் ரிட்டன்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டும் நல்லா இருக்கு. இது இல்லாம 4 ஆல்ரவுண்டர்ஸ் உங்களுக்கே தெரியும், சங்கர் கடாய், பரத்துடா, இந்த மாதிரி 4 ஆல்ரவுண்டர்ஸ் டீம்ல வச்சிருக்காங்க. கண்டிப்பா ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான். விஜய் மாலிக்லாம் கண்டிப்பா நல்ல ரைடர், ஆல்ரவுண்டர் தெரியல. பரத்துடாவும் சேம் டைப் தான், நல்ல ரைடர். டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, பட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த 20 பேர் கொண்ட ஸ்குவாடா தான் இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க PKL சீசன் 12க்காக. ஒரு தரமான ஸ்குவாடுங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ இப்போதைக்கு பொசிஷன் வைஸா எந்தெந்த பிளேயர் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். கண்டிப்பா இங்க வந்து பொசிஷன் வைஸா நான் உங்களுக்கு சொல்லும் போது இந்த ஸ்குவாட் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் சுபம் சிண்டே, சங்கர் கடாய் அண்ட் கூடவே அமீர் எஸ்லாலி, இந்த 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா தரமான ரைட் கார்னர்ஸ், நோ டவுட், நல்லாவே வச்சிருக்காங்க. லெஃப்ட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்கிட் ஜக்லான், அமன் அன்டில் அண்ட் ராகுல் டாகர், இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேருமே நல்ல பிக், இதுவும் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. ரைட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர் அண்ட் அவிதுகான், இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் தான். அண்ட் லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் அஜித் பவார் அண்ட் பண்டு மாலிக், ஸோ இந்த 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா அஜித் பவார் தான் பிரைமரி சாய்ஸ். ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஷிஷ் நர்வால், ஜெய் பகவான், மஞ்சித், சேட்டன் சாகுலாம் வச்சிருக்காங்க. ஸோ 4 ரைட் ரைடர்ஸ் இந்த டீமோட ஸ்குவாட்ல இருக்காங்க. லெஃப்ட் ரைடர்ஸ் அதை விட அதிகமா இருக்காங்க. விஜய் மாலிக், பரத்துடா, பிரஃபுல் ஜவாரி, ரோஹித் ராத்தி, நிதின் ராவல், கணேஷ், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா லெஃப்ட் ரைடர்ஸ் நல்லாவே இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் கோச்சஸ் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணனோட தான் கோச், அசிஸ்டன்ட் கோச் ரமேஷ் குமார் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இந்த 2 பேரும் தான் இந்த டைம் டீமை பார்த்துக்க போறாங்க. லாஸ்ட் டைம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராபபிள் 7 இப்படி தான் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா நான் இதுல என்ன சேஞ்சஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த டீமோட கார்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் கார்னருக்கு சுபம் சிண்டே தான் ஆப்வியஸ் சாய்ஸ். சுபம் சிண்டே தான் பர்ஃபெக்ட் சாய்ஸும் கூட. சோ சுபம் சிண்டேவை ரைட் கார்னர்ல பிளேஸ் பண்ணிடுவோம். லெஃப்ட் கார்னருக்கு அன்கிட் ஜக்லான். சோ அன்கிட் ஜக்லான் அந்த அன்கிட் ஜக்லான் கிடையாது, தெலுங்கு டைட்டன்ஸ்ல உள்ள வந்த பிளேயர் தான், யங்ஸ்டர் அன்கிட் ஜக்லான், ஒரு NIP உள்ள வந்த யங்ஸ்டர். சோ இந்த 2 பேரும் தான் கார்னர்ஸை பார்த்துக்க போறாங்க. கவர்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க ரீடைன் பண்ண சாகர் அந்த வந்து கூடவே அஜித் பவார் 2 பேரும் கவர்ஸ்ல இருப்பாங்க. சாகர் வந்து ரைட் கவர், ப்ராப்பரான ரைட் கவர், லாஸ்ட் சீசன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தாங்க கொடுத்தாரு. அதே மாதிரி அஜித் பவாரும் லெஃப்ட் கவர்ல லாஸ்ட் 2 சீசனாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நோ டவுட் பரத்துடா, விஜய் மாலிக் அண்ட் ஆஷிஷ் நர்வால் தான் 3 பிரைமரி சாய்ஸஸ். விஜய் மாலிக் அண்ட் ஆஷிஷ் நர்வால் ஆல்ரெடி இந்த டீமுக்கு நல்லாவே சர்வ் பண்ணிருக்காங்க ரைடர்ஸா. பரத்துடா வந்ததுக்கு அப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா இருக்கு ரைடிங் யூனிட்ங்கிறதுல டவுட்டே கிடையாது. இன்னும் பேக்கப்க்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ரீப்ளேஸ் பிரஃபுல் ஜவாரியா இருக்கட்டும், இல்ல மஞ்சித் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இன்னும் ரைடிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் நான் இங்க வந்து லெஃப்ட் கார்னருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கமா போவேன். சுபம் சிண்டே இந்த பக்கம் ரைட் கார்னர்ல இருக்காரா, லெஃப்ட் கார்னருக்கு நான் அமனை பிளேஸ் பண்ணுவேன். பிகாஸ் அமன் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ஆல்சோ அமன் லாஸ்ட் சீசன் நல்லா தாங்க பண்ணாரு புனேரி பெல்டனுக்கு. ஸோ அதனால அமன் என்னோட சாய்ஸ். கண்டிப்பா அன்கிட் ஜக்லானுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் என்னோட சாய்ஸ் அமன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அண்ட் ஓவரால் ஸ்குவாட் வந்து ஸ்டார்டிங் சவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து 85 மார்க் தரலாம். பேப்பர் வைஸ் தான் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டார்டிங் செவன்ல நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னா அது என்னவா இருக்கும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் போய் எதுவும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.